ஈரான் இப்போ என்ன தெரியுமா வார்ன் பண்ணிருக்கு? ஒருவேளை போர் வெடிச்சுது அப்படின்னா, அதாவது அமைதி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, அதை மறந்துடாதீங்க மக்களே. ஆனாலும் ஈரான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுது அப்படின்னா, அமைதி பேச்சுவார்த்தையில் ரெண்டு தரப்பு எதிர்பார்த்த விஷயம் நடக்கலன்றதா லிட்டரலாக இங்கே தெரியுது. வெளியே வேணா பம்மாத்துக்கு சொல்லிக்கிறாங்க, சூப்பராக போச்சு, குட் இனிஷியேட்டிவ், நல்ல ஸ்டார்ட் அது இதுன்னு ரெண்டு பேருமே. ஆனால் உண்மை பாருங்க, அங்கே ஒழுங்காக எல்லாம் போதுனாக்கா எதுக்கு போரை பற்றி பேசணும் இப்போ? ஸோ ரெண்டு நாடுகளுக்கு இடையில போர்னு ஒன்று ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குல்ல, அந்த பகுதி போக்குவரத்து சார்ந்து க்ளோஸ் பண்ணப்படும்னு சொல்லிட்டாங்க ஈரான். இப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதை. இது ஒருவேளை க்ளோஸ் பண்ணப்படும் பட்சத்தில் இந்த உலகளாவிய எனர்ஜி செக்யூரிட்டி இருக்குல்ல, அதுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்ட்டும் ஈரான் இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்கு. அதாவது இது அமெரிக்காக்கான ஸ்டேட்மெண்ட் கிடையாது, உலக நாடுகளுக்கான ஸ்டேட்மெண்ட்டு. பாருங்க, நாங்கள் எல்லாத்தையும் பொறுத்து போகிறோம். அமெரிக்கா சும்மா இல்லாமல் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் இந்த நியூக்ளியர்லாம் ஃபுல்லாக இங்கேருந்து காலிலாம் பண்ண மாட்டோம், எங்களோட மக்களுக்கு தேவை அது. நாங்கள் இந்த டீலுக்கு ஓகேவும் சொல்ல மாட்டோன்ற பட்சத்தில் அமெரிக்கா எங்களை அடிக்குதுனாக்கா அது உலகத்துக்கு நன்மை இல்லைன்ற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை ஈரான் இப்போ முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க சொல்கிற ஓரளவுக்கு உண்மை இருக்க தாங்க செய்யுது. ஏன்னா இந்த குளோபல் ஆயில் ட்ரேடு இருக்குல்ல, இதில் 5ல் 1 பங்கு ட்ரேடு எந்த பக்கம் சார்ந்து நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து தான் நடக்குது. அங்கே கடந்து அந்த கப்பல்கள், அந்த ஆயில் டேங்கர்ஸ்லாம் வெளியே வந்தால் தான் சம்மந்தப்பட்ட நாடுகளுக்கு போக முடியும். ஸோ 5ல் 1 பங்கு வரைக்கும் உலகளாவிய ஆயில் ட்ரேடில் இதுதான் ரொம்ப முக்கியமானதாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே.